Hello everyone, welcome to Self Learning Tamil Engineering Maxla. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் first shifting theorem and second shifting theorem and solution of linear differential equation by using Laplace Transforms. Engineering Max related ஆன other video links descriptionல link பண்ணிருக்கேன், check பண்ணிக்கோங்க. Let's start the video. நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டோட்டலாக இந்த வீடியோவில் மட்டும் 3 டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி f of s will be equal to limits 0 to infinity e to the power minus st into f of t into dt will be equal to l into f of t. f of s அதாவது sக்கு பதிலாக s minus a னு போடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. f of s minus a will be equal to integration limits 0 to infinity e to the power sக்கு பதிலாக s minus a will be e to the power minus s minus a into t into f of t into dt. அதாவது கொஷின் ஃபார்மேட் இந்த டைப்பில் வரும்போது will be equal to integration 0 to infinity e to the power minus s minus a into t போடும்போது e to the power minus st into e to the power at. minus of minus will become plus. அப்போ இங்க plus வரும். e to the power minus st into e to the power at into f of t into dt. இந்த டேர்மில் with respect to t தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போது e to the power at வந்து காமன் எடுக்கும்போது integration of 0 to infinity e to the power minus st into f of t into dt. f of s minus a will be equal to e to the power at into f of s dash. First sum, first shifting property யூஸ் பண்ணும்போது Laplace of e to the power 2t into cos 3t e to the power at into f of t ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு Laplace of f of tக்கு ஃபைன் பண்ணோம். அதாவது cos 3tக்கு will be equal to s divided by s square plus a square. a ஓட வேல்யூ 3. ஸோ 3 3s are 9. s divided by s square plus 9. இது ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பை யூஸிங் ஃபஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் ஆஃப் e to the power a ஓட பிளேஸில் 2 இருக்குது. ஸோ 2t into cos 3t. cos 3t வந்து f of t. இது நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ வந்து f of s will be equal to sக்கு பதிலாக s will be நம்ம பார்த்துருக்கோம் f of s will be equal to f of s minus a போடுவோம். அப்போ sக்கு பதிலாக s minus a. a ஓட வேல்யூ 2. அப்போ s minus 2 divided by s இருக்கு பிளேஸ்லாம் s divided by s square plus 9. ஸோ sக்கு பதிலாக s minus a. ஸோ aக்கு பதிலாக 2 s minus 2 will be s minus 2 divided by s minus 2 the whole square. ஏன்னா இங்கே s square இருக்குது. sக்கு பதிலாக s minus 2 போடும்போது s minus 2 the whole square plus 9 as it is. இதே சம்க்கு L inverse ஃபைன் பண்ணோம்னா L inverse of s divided by s minus 2 divided by s minus 2 the whole square plus 9 will be equal to e to the power 2t into cos 3t. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடி செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். h of t minus a will be equal to 1 t greater than a then 0 t less than a. இந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக h of t minus a ன்னு போடலாம். இதுதான் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இது வந்து செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போது செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியோட பேசிக்ஸ் பார்க்கலாம். Laplace of f of t will be equal to f of s. Then Laplace of f of t minus a into h of t minus a will be equal to e to the power minus as into f of s.
First example sum பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்டா புரியும். First sum e to the power t minus a, t greater than a, then 0, t less than a. நம்ம பார்த்திருக்கோம். h of அதாவது யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு h of t minus a வந்து எதுக்கு பதிலா போடலாம்? 1 t greater than a, 0 t less than a. இப்போ இந்த டேர்ம்ஸ்ல e to the power t minus a காமனா எடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ bracket of 1 t greater than a, 0 t less than a. ஸோ இந்த டேர்முக்கு பதிலா h of t minus a சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இது காமனா எடுத்துட்டோம். This will be இருக்கும் as it is into h of இந்த டேர்முக்கு பதிலா t minus a ன்னு போடுவோம். So by using unit step function e to the power t minus a into h of t minus a. Laplace of e to the power t க்கு first find பண்ணனும் will be 1 divided by s minus 1. Then by using second shifting Laplace of e to the power t minus a into h of t minus a will be equal to நம்மளோட general formula பார்த்தோம் e to the power minus as into f of s. நம்மளோட f of s ஓட value 1 divided by s minus 1. So நம்மளோட final value Laplace of e to the power t minus a into h of t minus a will be equal to e to the power minus as into 1 by s minus 1. ஒரு சில சம்ஸ்ல இங்க வந்து ஏவே கொடுத்திருக்கிறதுனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சில சம்ஸ்ல ஏக்கு பதிலா வேல்யூஸ் இருக்கும். செகண்ட் சம் sin t minus pi by 3 t greater than pi by 3 next 0 t less than pi by 3. Solution இந்த டேர்ம்ஸ்ல sin t minus pi by 3 காமனா எடுக்கும்போது 1 t greater than இங்க பாருங்க a க்கு பதிலா pi by 3 கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸா t greater than a t less than a ன்னு இருந்தது. அந்த பிளேஸ்ல pi by 3 இருக்கு. so t greater than pi by 3 t less than pi by 3 இந்த டேர்முக்கு பதிலா by using unit step function sin this will be as it is sin t minus pi by 3 into h into t minus pi by 3. Laplace transform for sin அதாவது Laplace transform for sin t க்கு first find பண்ணோம் இந்த டேர்முக்கு. அப்போ Laplace of sin t will be we know that 1 divided by s square plus 1 will be in the term தான் f of s ஓட value. Then by using second shifting property Laplace of sin t minus pi by 3 into h of t minus pi by 3 will be e to the power minus as. இதுக்கு பதிலா e to the power minus pi by 3 into 1 divided by s square plus 1. நம்மளோட general form தெரியும். Laplace of f of t minus a into h of t minus a will be equal to e to the power minus இங்க s வரும் into f of s. The second shifting ஓட answer. Third topic solutions of linear differential equation by using Laplace transform. Linear differential equation க்கு Laplace transform யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னா Laplace of dy will be equal to s into L of y minus y of 0. இந்த second type தான் maximum sumsல இருக்கும். இந்த third type rare இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் இந்த third typeல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Laplace of d square y will be equal to s square into L of y minus s into y of 0 minus y dash of 0. Next, Laplace of d cube into y will be equal to s to the power 3 into L of y minus s square into y of 0 minus s into y dash of 0 minus y double dash of 0. இது வந்து ஜெனரல் ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம் d square plus 1 into y will be equal to t. Givenல y of 0 is equal to 1, y dash of 0 is equal to minus 2. Solution Laplace of இந்த y உள்ள வரும்போது Laplace of d square into y plus Laplace of y மட்டும் வரும். It will be equal to Laplace of t. First Laplace of t find பண்ணுவோம். Will be 1 by s square. Then
Laplace of d square yக்கு பதிலா s square into L of y minus s into y of 0 minus y dash of 0 plus L of y will be as it is will be equal to L of t. இது வந்து equation 1. L of t க்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1 by s square. இதுவும் equation 1ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது s square plus 1 into அதாவது இந்த ரெண்டு டேர்ம்லையும் L of y டேர்ம் இருக்கு. ஸோ இது ரெண்டும் எடுத்து எழுதும்போது s square plus 1 வரும். ஏன்னா L of y வந்து காமனாக எடுத்திருக்கோம். மைனஸ் பேலன்ஸ் டேர்ம் s into y of 0 minus y dash of 0 will be equal to L of t ஓட வேல்யூ 1 by s square will be 1 by s square. இது வந்து equation 2. We know that நம்மளோட givenல கொடுத்துருக்காங்க y of 0க்கு வந்து 1 y dash of 0க்கு வந்து minus 2. in equation 2ல இந்த ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ s square plus 1 into L of y minus s into y of 0 minus y dash of 0. y of 0 ஓட வேல்யூ 1. ஸோ s மட்டும் வரும் minus y dash of 0 ஓட வேல்யூ minus 2. So minus of minus 2 will be plus 2 will be equal to 1 by s square. s square plus 1 into L of y will be equal to இந்த terms right side போகும்போது இது வந்து minus term இது plus term right side போகும்போது இந்த term plus ஆயிடும் plus s minus 2 ஆயிடும் 1 divided by s square plus s minus 2 L of y Laplace of y will be equal to இந்த term denominator போகும்போது இந்த 3 termsக்கும் இந்த term வரும் 1 divided by s square into s square plus 1 plus s divided by s square plus 1 minus 2 divided by s square plus 1. நம்மளுக்கு வந்து y ஓட வேல்யூ தான் வேணும். நம்மளோட ப்ரீவியஸ்ல L of y ன்னு இருக்கும். ஸோ y ரைட் சைட் போகும்போது L right side போகும்போது y will be equal to L inverse of இந்த ஒவ்வொரு டேர்முக்கு L inverse ஃபைண்ட் பண்ணுவோம். L inverse of அதாவது Laplace inverse of 1 divided by s square into s square plus 1 plus Laplace inverse of s divided by s square plus 1 minus 2 into Laplace inverse of 1 divided by s square plus 1. இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம ஃபார்முலாஸ் வச்சே ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுக்கு வேல்யூஸ் இருக்கு. ஆனால் இந்த டேர்முக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா Laplace inverse of 1 divided by s square plus 1க்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியும் sin t. by using division property s வந்து டிவைட் பண்ணும்போது L inverse of 1 divided by அதாவது once s once பண்ணும்போது s into s square plus 1 இதுக்கு வந்து ஃபார்மேட் will be equal to integral of 0 to t into sin t into dt. sin t வந்து 1 by s square plus 1 ஓட வேல்யூ வந்து sin t. எக்ஸ்ட்ராவா நம்ம போட்டிருக்கிறது வந்து டிவிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால integration of 0 to t into dt மட்டும் வரும். அப்போ integration with respect to t will be equal to minus cos t limit 0 to t. limits apply பண்ணும்போது 1 minus cos t L inverse of 1 divided by s into s square plus 1. நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து Laplace inverse of 1 divided by s square into s square plus 1. நம்ம sக்கு தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது L inverse of 1 divided by s square into s square plus 1 will be equal to same integration limit 0 to t 1 minus இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம் 1 minus cos t into dt will be equal to integration with respect to t will be t இங்க வந்து அந்த t terms இல்ல so it will become t minus cosக்கு வந்து sin t limits 0 to t limits apply பண்ணும்போது L inverse of 1 divided by s square into s square plus 1 ஓட value will be equal to t minus sin t. அப்போ நம்ம இந்த வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அது ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y will be equal to நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டெப்ல y equal to L inverse of 1 divided by s square into s square plus 1 plus L inverse of s divided by s square plus 1 minus 2L inverse of 1 divided by s square plus 1. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் t minus sin t. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் t minus sin t plus Laplace inverse of
s divided by s square plus 1க்கு we know that cos t minus 2 வந்து as it is வரும். Laplace inverse of 1 divided by s square plus 1 ஓட value sin t. So நம்மளோட final value y will be equal to t minus sin t plus cos t minus 2 sin t. இங்க ஒரு minus sin t இருக்கு, இங்க minus 2 sin t இருக்கு, will become minus 3 sin t. நம்மளோட final value y will be equal to t plus cos t minus 3 sin t. The final value. Third typeக்கு ஒரு example sum பார்க்கலாம். Second sum, d square minus 3d square plus 3d minus 1 into y will be equal to t square into e to the power t given la y of 0 is equal to 1, y dash of 0 is equal to 0, y double dash of 0 is equal to minus 2. First, இந்த valuesக்கு find பண்ணுவோம். அதாவது Laplace of f of t க்கு will be equal to இதுக்கு வந்து 2 divided by s minus 1 the whole power 3 வரும். Next, same previously பண்ண மாதிரி தான் Laplace of d cube into y minus 3 into Laplace of d square into y plus 3 into Laplace of dy minus Laplace of y will be equal to Laplace of d square plus e to the power t. இந்த valuesக்கு பதிலா s to the power 3 into L of yt minus s square into y of 0 minus s into y dash of 0 minus y double dash of 0 minus d square into y க்கு second type ஓடது போடும்போது minus 3 into s square into L of y L into y of t minus s into y of 0 minus y dash of 0 plus 3 into L of dy க்கு s into L of y of t minus y of 0 minus L of y will be as it is. L of y of t will be equal to L into t square into e to the power t க்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2 divided by s minus 1 the whole power 3. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 2 divided by s minus 1 whole power 3. இப்போ இந்த வேல்யூஸ்ல y of 0 ஓட வேல்யூ 1, y dash of 0 ஓட வேல்யூ 0, y double dash of 0 ஓட வேல்யூ minus 2. இதுக்கு பதிலா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது s to the power 3 into L of y of t, this will be as it is. Next, minus s square into y of 0 இருக்கு. y of 0 ஓட value 1. So, s square மட்டும் வரும். Minus s into y dash of 0. y dash of 0 will be 0. So, இந்த term வந்து 0 ஆயிடும். Next, minus y double dash of 0. y double dash of 0 ஓட value minus 2. இங்கே ஏற்கனவே minus இருக்கு. Minus of minus 2 will be plus 2. Next, minus 3 into s square into L of y of t. This will be as it is. Next term, s into y of 0. s into y of 0 ஓட value 1. அப்போ 1 minus y dash of 0. y dash of 0 ஓட value 0. So, இந்த term will become 0. Third, plus 3 into s into L of y of t will be as it is minus y of 0 what a value 1, so minus 1 minus L of y of t will be as it is will be equal to 2 divided by s minus 1 the whole power 3. In the terms la in the 3 terms உள்ள multiple பண்ணும்போது s to the power 3 into L of y of t minus s square in the term 0 ஆயிடும், so இது எழுத மாட்டோம், plus 2 in the term. Next minus 3 உள்ள multiple ஆகும்போது minus 3 s square into L of y of t second term ஓட multiple ஆகும்போது plus 3s இங்க 1 இருக்கு, so plus 3s மட்டும் வரும். Then இந்த term வந்து 0 ஆயிடும். இந்த termல வந்து plus 3 உள்ள multiple பண்ணும்போது plus 3s into L of y of t minus 3 மட்டும் வரும், minus 3 minus L of y of t will be equal to 2 divided by s minus 1 the whole power 3. இந்த termல இந்த L of y of t ஓட term எடுத்து எழுதும்போது first இந்த term
s cube minus 3s square plus 3s minus 1 L of y of t வந்து காமனாக எடுத்துருவோம். அப்போ இந்த டேர்ம் வந்து s to the power 3 minus 3s square plus 3s minus 1 L of y of t. Balance terms minus s square plus 3s minus 1 இது வந்து மைனஸ் காமனாக எடுத்து எழுதும்போது minus s square minus 3s plus 1 வரும் will be equal to 2 divided by s minus 1 the whole power 3 will be equal to s to the power 3 minus 3s to the power 2 plus 3s minus 1 into L of y of t will be equal to இந்த term வந்து right side போகும்போது minus will become plus s square minus 3s plus 1 plus இந்த term வரும் 2 divided by s minus 1 the whole power 3 next இந்த term பாருங்க a minus b the whole cube ஓட formula typeல இருக்கு a cube minus 3a square b plus 3ab square minus b cube so இதுக்கு பதிலா a minus b whole cube formula எழுதும்போது s minus 1 the whole cube னு எழுதுவோம் இந்த டேர்முக்கு பதிலா s minus 1 the whole cube into L of y of t will be as it is will be equal to s square minus 3s plus 1 plus 2 divided by s minus 1 the whole power 3 L of y of t மட்டும் இருக்கும் இந்த டேர்ம் ரைட் சைடு கொண்டு போகும்போது s square minus 3s plus 1 divided by இந்த term denominatorல வரும் s minus 1 the whole power 3 plus 2 divided by இங்க s minus 1 the whole cube இருக்கு திரும்பவும் ஒரு cube வரும்போது power 6 வரும் 2 divided by s minus 1 the whole power 6 நம்மளுக்கு needed வந்து y of t so L வந்து right side போகும்போது Laplace inverse find பண்ணும் y of t will be equal to Laplace inverse of s square minus 3s plus 1 divided by s minus 1 the whole cube plus L inverse of 2 divided by s minus 1 the whole power 6. இந்த term s minus 1 the whole square formula எழுதும்போது அது expand பண்ணா s square minus 2s plus 1 வரும். இந்த termக்கும் இதையும் compare பண்ணி போகும்போது ஒரே ஒரு s மட்டும்தான் டிஃபர் ஆகுது மைனஸ் 2s மைனஸ் s போடும்போது மைனஸ் 3s கிடைக்கும் ஸோ இந்த இதுக்கு பதிலாக இது எப்படி எழுதலான்னா y of t will be equal to L inverse of s minus 1 the whole square ஒரே ஒரு மைனஸ் s மட்டும் டிஃபர் ஆகுது ஸோ மைனஸ் s divided by s minus 1 the whole cube ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி டிஃபராக எழுதியிருக்கேன் சேம் தான் மீனிங்கு மைனஸ் எஸ் போட்டதுனால இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர் மைனஸ் 3s ப்ளஸ் 1 தான் கிடைக்கும் ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 6 ஆஸ் இட் இஸ் வில் பி ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 3 அதாவது இந்த டேர்ம் ரெண்டாக பிரித்து எழுதும்போது மைனஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இங்கே போட்டிருக்கேன் ஸோ எஸ் டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 போடும்போது எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ எஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் எல் இன்வர்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 6 இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணும்போது s minus 1 the whole square divided by s minus 1 the whole cube அப்போ balance term 1 divided by s minus 1 மட்டும் வரும் minus L inverse of இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரு டேர்மாக எழுதும்போது s minus 1 plus 1 divided by s minus 1 the whole power 3 இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆகும் 1 divided by s minus 1 the whole square வந்து ரிமைனிங் இருக்கும் plus L inverse of 2 divided by s minus 1 the whole power 6 will be as it is will be equal to L inverse of 1 divided by s minus 1 minus L inverse of 1 divided by s minus 1 the whole square plus L inverse of 2 divided by s minus 1 the whole power 6 y of t will be equal to L inverse of 1 divided by s minus 1 minus L inverse of 1 divided by s minus 1 the whole square இந்த 2 வந்து காமன் எடுக்கும்போது 2 into L inverse into 1 divided by s minus 1 the whole power 6. Next, by using
shifting property, y will be equal to e to the power t into L inverse of 1 divided by s minus e to the power t into L inverse of 1 divided by s square minus e to the power t into L inverse of 1 divided by s cube plus 2 into e to the power t into L inverse of 1 divided by s to the power 6. We know that L inverse of 1 divided by s to the power n will be equal to t to the power n minus 1 divided by n minus 1 factorial. அப்போ இதுக்கு பதிலா t to the power n minus 1 divided by n minus 1 போடலாம். n ஓட வேல்யூ வந்து s பவரோட வேல்யூ தான் n வேல்யூ will be equal to e to the power t வந்து காமனாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் t to the power 1 divided by 1 factorial. இங்கே 1 இருக்குது. அப்போது 0 வரும். t to the power 0 will be 1. அப்போ இந்த டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 மட்டும் வரும். மைனஸ் இங்கே 2 இருக்குது. n minus 1ங்கிறது இந்த ஃபார்மேட். அப்போது 2 minus 1 will be 1. t to the power 1 divided by 1 factorial minus the same procedure. இங்கே என்னோட வேல்யூ 3 இருக்குது. 3 minus 1 will be 2. t square divided by 2 factorial plus 2 into இங்கே பவர் 6 இருக்குது. ஸோ 6 minus 1 will be 5. t to the power 5 divided by 5 factorial. Factorial expand பண்ணும்போது y will be equal to e to the power t into 1 minus 1 factorial will be 1. So t மட்டும் போடலாம். 1 minus t minus 2 factorial will be 2. t square divided by 2 plus 2 into t to the power 5 divided by 5 factorial oda value 120. So 2 into t to the power 5 divided by 120. 2 60 times போடும்போது 120 வரும். அப்போ t to the power 5 divided by 60. y will be equal to e to the power t into 1 minus t square divided by 2 plus t to the power 5 divided by 60. The final value. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.